ஸ்தானம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முழுவதுமாய் முழுகிறதுன்னு அர்த்தம். ஸ்தானம் என்ற என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இங்கிலீஷ் வார்த்தை பேப்டிசம் அப்படின்னும் போது பேப்டைசோ, இம்மர்ஷன், ஒருவனை முழுக்கிறது. இயேசு சொல்றாரு, தண்டனைக்குள்ளாக நான் முழுகி எந்திரிக்க வேண்டும். அந்த காரியம் என்னைக்கு முடியும்? அந்த காரியத்தை யோசிச்சுக்கிறேன், என் மனசுல ரெஸ்ட் இல்லாம நான் இருக்கிறேன். அப்ப பார்க்கும்போது இயேசு சும்மா ஈஸியா போய் சிலுவையில மறிக்கல. அந்த சிலுவை நாள் ஒவ்வொரு நாள் கிட்ட வரும்போதுக்கு முன்னால எல்லாம் அவர் மனசுல எப்பவுமே ஒரு 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 பிரச்சனை. And it is not going to be easy. உங்களுக்காக எனக்காக இயேசு அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. He has accepted that challenge. கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபிக்கும் போது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி, ஓ சிலுவையில போய் ஈஸியா மறிச்சிட்டாரு இல்ல, அங்கேயும் போய் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே தோ பயங்கரமான காரியம் எனக்காக காத்திருக்கிறது. பொல்லாத பிசாசும் மனிதர்களும் என்னை கொன்று அதமாக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். என் ரத்தத்தை குடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை வெட்ட காத்திருக்கிறார்கள். என்னை அடிக்க காத்திருக்கிறார்கள். தேவனே, ஆனாலும் நான் இதை செய்ய வேண்டும். என் பிள்ளைகளுக்காக நான் இதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. என் பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக இதை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபித்து தேவனுடைய பலத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன ஆச்சு? இதுக்கு முன்பாக இயேசு அவருடைய மரணத்தை குறித்து சீஷர்கிட்ட சொன்னார். அப்ப பேதுருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இயேசுவை தனியா கூட்டுன்னு போய் சொல்றாரு. இயேசுக்கு ஆலோசனை கொடுக்க, இயேசுவே நீ சிலுவையில மறிக்க கூடாது. பேதுரு என்ன சொல்றாரு? உங்களுக்கு அப்படியெல்லாம் ஆகக்கூடாது, நீங்க சிலுவையில மறிக்க கூடாது என்று சொல்லும் போது இயேசு அவனை கண்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சொன்னாரு, சாத்தானை விட்டு பின்னால போ. ஏன் அவர் அப்படி சொன்னாரு? ஏன் அப்படி அவர் சொன்னாரு? எதற்காக அவர் அப்படி சொன்னாரு? அங்க சொல்றாங்க, நல்லதுதானே சொல்றாங்க, இயேசுவை நீ சிலுவையில மறிக்க கூடாதுன்னு. ஆனா அவர் அவங்க திட்டுறாரு. ஏன்? அவர் வந்ததே எதற்காக? நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து அதற்கு தீர்வு காண. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுகிறாரு, பேதுருவே உனக்கு புரியல, உனக்கு புரியல. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். இயேசுவை யாருமே கொலை செய்யல, இதான் உண்மை. இயேசுவை யாருமே கொலை செய்யல. காது குறுங்கெல்லாம் கேளுங்க, எவ்வளவு தூரத்துல எங்கன்னு கேட்டிருந்தாலும் கேளுங்க. இயேசுவை யாருமே கொலை செய்யல, யாரும் அவரை கொலை செய்யவும் முடியாது. Nobody can kill Jesus. No one killed Jesus. இயேசுவை யாரும் கொலை செய்யவில்லை, யாரும் அவரை கொல்ல முடியாது. பின்ன சத்தியம் என்ன? இயேசுவே தன்னை நமக்காக வாலண்டரியா ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. This is the truth. நீங்க உங்க மைண்ட்ல இருந்து எடுத்து போட்டுருங்க. இயேசுவை மத்தவங்க யாரும் கொலை பண்ணல, கொலை பண்ணவும் முடியாது. அவர் பைபிள்ல என்ன சொல்றாரு பாருங்களேன். என்ன சொல்றாரு? யோவான் 10வது அதிகாரம் வசனம் 18 நான் வாசிக்கலாம். John 10:18. ஒருவனோ அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. போதுங்க. என் உயிரை யாரும் எடுக்க முடியாது. என் உயிரை நான் என்ன பண்ணுவேன்? நானே கொடுப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக யாரோ ஒருத்தர் இயேசு எடுத்துன்னு போய் சிலுவையில் அடைக்கல, அவரே அந்த உயிரை கொடுக்கிறதுக்கு தான் அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 26:53 சொல்லுகிறது. ராஜாக்கு முன்னால சொல்றாரு, என் உயிரை காப்பாற்றணும்னு சொன்னா ஒரு வார்த்தை சொல்வனாகில் வானத்தில் இருக்கிற எல்லா தூதர்களும் எனக்காக ஓடி வருவார்கள், ஆனால் நான் அதற்காக வரவில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 26:53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமாக ஹல்லேலூயா தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். என்னை காப்பாத்திக்கணும்னு சொன்னா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வானத்தில் இருக்கிற தூதர்கள் எல்லாம் இறங்கி வந்துடுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப யாருமே இயேசுவை பலவந்தம் பண்ணி சிலுவையில போடல. அப்ப யாருமே இயேசுவை வந்து கட்டி போட்டு செய்யல, அவரே அதற்கு ஒப்பு கொடுத்தார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஏன் அப்படி? யோவான் புஸ்தகம் 10வது அதிகாரம் வசனம் 11 வாசிங்க.
John 10 chapter verse 11. நானே நல்ல மேய்ப்பன். Amen. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். Hallelujah. Hallelujah. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. Hallelujah. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பாருங்க. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பார். ஆகையால தான் இயேசு நமக்காக யாரும் கொலை பண்ணல, யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, அவரே தன்னை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு அடிக்கும் பொழுது, உங்களுக்கு எல்லாம் இயேசுடைய ஸ்டோரி தெரியும், உங்களுக்கு எல்லாம் பார்த்திருப்பீங்க. இயேசுவை சிலுவையில் அடித்தார்கள், ஆணி அடித்தார்கள், அவரை சாட்டையால் அடித்தார்கள், கசப்பான காரியங்களை கொடுத்தார்கள், முள்முடிகளை அவர் மேலே வைத்து பல வேதனைகள் படுத்தினார்கள். அப்படி செய்யும் போது அவர் என்ன செய்யலாம் பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 53 அதிகாரம் வசனம் 7 என்ன சொல்லுகிறது? அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை ஏன் என அடைக்கிறீர்கள், ஏன் எனக்கு வேலை கொடுக்கிறீர்கள், ஏன் எனக்கு கஷ்டப்பாடு கொடுக்கிறவர் சொல்லவே இல்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. அத்தனை கஷ்டங்களும் பாடுகளையும் தொல்லைகளும் கொடுத்த பிறகு கூட அவர் வாயை திறக்கவே இல்லையா? ஆமென். செவிட்டு விரியம் பாம்புங்களே, தூங்குகிற ஆத்துமாக்களே, சாபத்தை மாற்ற வேண்டும் நினைக்கிறவங்களே கேளுங்க, வாழ்க்கையில மேல பொண்ணுங்க கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்காக எனக்காக அவர் வாயை திறக்கவே இல்லையா? அவ்வளவு அடியும் தாங்கிக் கொண்டார், அவ்வளவு வேதனையும் தாங்கிக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்? நம்முடைய கேள்விக்கு இப்ப நாம் பதில் வந்தோம். என்னுடைய கேள்வி என்ன? யாருக்கா ஞாபகம் இருக்குதா? இயேசு யார்? அவர் ஏன் எனக்காக மரிக்க வேண்டும்? இயேசு யார்? அவர் ஏன் எனக்காக மரிக்கணும்? வேதம் சொல்கிறது, இயேசு யார் என்றால், இயேசு மதம் மாற்ற வந்த கடவுள் அல்ல. இயேசு மதத்தை மாற்ற வந்த கடவுள் அல்ல. இயேசு மனிதனை ரட்சிக்க வந்த தேவகுமாரன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை ரட்சிக்க வந்த மீட்பர் அவர். Hallelujah. He had not come to take away your money, but to give you the heavenly treasure. உன் பணத்தை எடுக்க அல்ல, பரலோகத்தின் பொக்கிஷத்தை கொடுக்க வந்தவர் அவர், உன் ரட்சகர். Hallelujah. அடுத்த கேள்விக்கு நாம பதில் கொடுக்க வேண்டியது என்னன்னா, அவர் ஏன் எனக்காக மரிக்க வேண்டும்? அவர் ஏன் எனக்காக மரிக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, ஏன் என்றால், ஏன் அவர் அடிக்கும் போது கூட வாயை திறக்கல? ஏன் அவரை ஒரு வார்த்தை சொன்னா வானத்துல இருக்கிற தூதர்கள்லாம் வந்து அவரை ரட்சிப்பாங்களே, ஏன் அவர் ஜெபிக்கல? ஏன் என்று கேட்டீங்கன்னா, ஏன் அவர் உங்களுக்காக மரிக்க வேண்டும் என்று கேட்டால், அவர்தான் உங்களுடைய சிருஷ்டிகர்த்தர். ஆமென். உங்களை தாயின் வயிற்றில உண்டாக்கினவர் அவர்தான். நீங்கள் நம்புறீங்களா? நம்புறது அடுத்த கதை. சத்தியத்தை நான் எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். வேத வசனம் சொல்கிறது, பூமியில பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தகப்பன், எந்த தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளுக்காக ஜீவன் கொடுப்பார்கள். நம்முடைய பரலோக தகப்பன், அவர் நம்முடைய பரலோக தகப்பன், அதற்காக தான் உங்களுக்காக எனக்காக மரிக்க வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் உங்களுக்காக மரிக்க வேண்டும் என்று சொன்னார்? அவர்தான் உங்களை உண்டாக்கினாரு, அவர்தான் உங்களை ரட்சிக்க ஓடி வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி நாம் ஜெபத்துக்குள்ளாக சொல்ல போகிறோம். 1 யோவான் 1 அதிகாரம் வசனம் 7 நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. சகல பாவங்களிலும் நம்ம நீக்கி அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா விதமான பாவத்தை மன்னித்து மனிதனை விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளது. இயேசு நம்முடைய ரட்சகர். அவர் யார் என்றால், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.